Hi all, this is Lachu from Lachu's Lifestyle Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மருக்கு பயங்கரமாக வந்து கொளுத்துது. இந்த மாதிரி டைமில் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கோ காலேஜ் போகும்போதோ ஒரு நல்ல ஒரு அவுட்ஃபிட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு கூட ஒரு சிம்பிளான பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய அவுட்ஃபிட் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் மெயின் திங் வந்து இதில் ஒரு ட்ரெஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது டெஸ்ட்னால் லைக் இந்த ப்ரைஸ்க்கு இந்த அவுட்ஃபிட் எப்படிடா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈகராக இருந்தது. ஸோ அதை மாதிரி அவுட்ஃபிட் தான் இன்றைக்கி நான் வந்து ஆல்ரெடி அந்த அவுட்ஃபிட் நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபேஸ்க்கு வந்து டாக்டர் ஷீத்தோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் பேட்சியாக இல்லாமல் கேக்கியாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்லாவே இருந்தது. பார்க்குறதுக்கு ஒயிட் பேஸ்டாக அந்த க்ரீமியாக தான் இருக்கும், பட் நல்ல ஒரு ஜெல் பேஸ்டு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஆஃப்டர் அப்ளைங் த சன்ஸ்க்ரீன். அண்ட் ஹைஃபனோடைய லிப் ஸ்க்ரீன் இது வந்து எப்படி நம்ம ஃபேஸ்க்கு வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து லிப்க்கு இது யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. அண்ட் இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட். நியர்லி ஒரு 1.5 இயர் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அதோட லிங்க் எப்படியா தேடி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாக்மியோட லிப் அண்ட் சீக் டின்ட்டு இது வந்து சீக் கூட அப்ளை பண்ணிக்கலாம், பட் நான் வந்து லிப்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து லைட்டாக போட்டிருந்தேன் அந்த நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறமா லைட்டாக போட்டிருந்தேன். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம டார்க்காக போடும்போது நல்ல ஒரு ஷேட் வரும். அண்ட் சீக்கும் போட்டுட்டு நம்ம வந்து ஏதாவது ஃபேஸ் மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு, மோஸ்ட் ரெக்கமெண்ட் ப்ராடக்ட்டும் சொல்லலாம். நான் பண்ணுறதுல மேக்கப்பே கிடையாது, பட் ஸ்டில் இந்த அவுட்ஃபிட்க்கு நான் ஃபேஸில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா இருக்குல்ல அந்த லிப் டின்ட்டு, சூப்பராக இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஐப்ரோ நம்ம வந்து நான் ரெகுலராக க்ரூம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி கூட. அண்டு ஐஸ்க்கு வந்து மஸ்காராவோ ஐலைனர் அது மாதிரி எதுவுமே போடல, ஜஸ்ட் ஐப்ரோ க்ரூமிங் பண்ணியிருக்கேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சன்ஸ்க்ரீன் முன்னாடி கண்டிப்பாக மாய்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணுங்கள், தென் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அவுட்ஃபிட், எஸ் மெயின் விஷயத்துக்கு வரலாம். இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜென்யூன் கமெண்ட் கீழே சொல்லுங்கள். ரீசன் வந்து என்னென்னா, ஒரு 399க்கு ஒரு பார்ட்டி வேர் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணப்போ இந்த அவுட்ஃபிட் எனக்கு கிடச்சிது. இது வந்து எப்படிடா இருக்கும் 390 ருபீஸ்க்கு இப்போலாம் வந்து குழந்தைங்களுக்கே ட்ரெஸ் கிடைக்கிறதில்ல, அதில் வந்து பார்ட்டி வேர் அவுட்ஃபிட்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் செலக்ட் பண்ண சைஸ் வந்து எஸ்ஸு. நார்மலாக வந்து ரொம்ப கம்மி ரேஞ்சில் ஒரு ட்ரெஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்க சொல்கிற எக்ஸாக்ட் சைஸை விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போனால் தான் நம்ம நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு தைரியமாக எஸ்ன்னு போட்டுட்டேன். ஆனால் ஓகே, பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. 399க்கு இந்த அவுட்ஃபிட் வந்து பெட்டர் அப்படின்னு தான் தோணுச்சு, ரீசனபிள் தான் தோணுச்சு. மேலே ஃபுல்லாக அந்த வெல்வெட்டி ஒர்க்கில் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ஷிம்மரியான ஒரு கிளாத், அதுக்கு மேலே ஒரு நெட்டட் லைனிங் மாதிரி வந்திருந்தது. சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவுட்ஃபிட் அப்படின்ற மாதிரி வியர் பண்ணலாம். ஓகே, 399க்கு இந்த அவுட்ஃபிட் வந்து நல்லாயிருக்கு. இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆக்சசரிலாம் போட்டீங்க அப்படின்னா இன்னும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ மேக்கப்லாம் எதுவுமே போடல, இன்னும் கொஞ்சம் ஐ மேக்கப் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த அவுட்ஃபிட்க்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா அழகாக லுக் வந்து சூப்பராக க்ரியேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட்லேருந்து இந்த அவுட்ஃபிட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரம் ஆர்லியா பிராண்டு. ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு பார்ட்டி வேர் அவுட்ஃபிட். அட் த சேம் டைம் இப்போது இந்த சம்மருக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. நாட் ஓன்லி பார்ட்டி வேர், ஆஃபீஸ் வேருக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இதில் வந்து அந்த நெக் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட் நெக் சரி, பேக் நெக் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நல்லா இருந்தது, க்யூட்டாக. இந்த ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிக் வந்து ஒரு மாதிரி காட்டன் வித் டிஷ்யூ பேஸ்டு ஃபேப்ரிக். ஸோ ஷிம்மரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். சென்டரில் மட்டும் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க வித் மைன்யூட் சீக்வன்ஸ் ஒர்க்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் வியா வந்து பெலாசோ பேரப் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி ஷிம்மரி பெலாசோ, சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ட்ரெஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாகவும் இருக்கும். ஒரு மாதிரி போட் நெக் ஸ்டைலில் ஒரு மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு மாதிரி போட் கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஃபிட்டிங்கும் சூப்பர் பர்ஃபெக்டாக இருந்தது. இது வந்து நான் எக்ஸாக்டாக என்ன சைஸோ அந்த சைஸ் கரெக்டாக வந்துச்சு. எஸ்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ஆர்லியா பிராண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சைஸ் செலக்ட் பண்ணோமோ அந்த சைஸ் வந்துடும். ஸோ பேக் சைடு நெக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் ஒர்க்கோடு வந்திருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ரொம்ப டீப்பும் கிடையாது, நல்ல டீசெண்டான ஒரு நெக் தான். ஃப்ரண்ட்டில் வந்து ஹை நெக் மாதிரி கொடுத்துருப்பாங்க பேட்டர்னு. இதுவும் ஒரு சின்ன சிம்பிளாக ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வெளியில் சன்லைட்டில் இல்லை நைட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் லைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிராண்டான அவுட்ஃபிட்டில் செட்டிலான ஒரு சிம்பிளான பார்ட்டி வேர் அவுட்ஃபிட் சொல்லலாம். இதுக்கு துப்பட்டா பேரப் பண்ணுறதோட அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், ஏன்னா இதுக்கு துப்பட்டா அந்தளவுக்கு மேட்ச் ஆகாது. அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. as I said before, லைக் அந்த பேக் நெக்கில் ஒரு பட்டன் வரும், அதுதான் உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அதுதான். ஸோ அதுக்கு ஒன்று ஸ்பேராக ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. அண்ட் இதுலேயும் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓப்பன் ஹேர்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு நீட்டான ப்ளசன்டபிள் அவுட்ஃபிட். மெயினாக வந்து நான் கோவிலுக்கு போகிறதுக்கு தான் இந்த அவுட்ஃபிட் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் நிறைய கோவில் விசிட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுக்காக செலக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸு, இது வந்து ஒரு சூப்பரான ஆஃபீஸ் வேர். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஆஃபீஸ் வேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தி பெஸ்ட்டு. இது ஒரு நியூ பிராண்டு. அண்ட் இந்த பிராண்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு லினன் ஃபேப்ரிக் மாதிரி இருந்தது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லினன் ஃபேப்ரிக் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ரெடி பண்ணுவாங்க, ஆர்கானிக் தான் அது. பட் பியோர் லினன் போகிறீங்க, இதே மாதிரி பேட்டர்னில் பியோர் லினன் வரும். அது போனீங்கன்னா 3000 4000 அந்த மாதிரி வரும். இது வந்து கைண்ட் ஆஃப் அ செமி லினன் காட்டன் மாதிரி தான் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கலர் வந்து எக்ஸ்ட்ராடனரி கலர்ஸ் இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபேப்ரிக் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா தெரியும், சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்கு. அண்டு வித் அழகான துப்பட்டா. துப்பட்டா வந்து சிங்கிள் சைட் போத் சைட் ரெண்டுமே நல்லாயிருக்கும். மஸ்ட் பை ப்ராடக்ட். அண்ட் பாட்டம்லேயும் உங்களுக்கு அந்த பாக்கெட் வந்துடும். துப்பட்டா கூட ஒரு டீசெண்டான நல்ல லென்த்தில் வரக்கூடிய ஒரு துப்பட்டா. நம்ம இண்டோரா பிராண்டில் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லென்த்து கொடுப்பாங்க துப்பட்டாக்கு, ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல். அந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் லென்த்து. காலர் நெக் தான் மோஸ்ட்லி இந்த பிராண்டில் வரக்கூடிய எல்லாமே கொஞ்சம் காலர் நெக்கில் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பியூட்டிஃபுல் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு இலாய்ச்சி க்ரீன் தான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் காலேஜ் வேர்க்குன்னு போகும்போது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண கலர் இந்த கலர் தான். அந்த ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. சூப்பராக இந்த மாதிரி தான் நான் வந்து மோஸ்ட்லி காலேஜ் வேர்க்கு போவேன். டபுள் சைடு இந்த மாதிரி வந்து ஒரு துப்பட்டா இப்படி தான் வச்சுட்டு போவேன். ஸோ அந்த ஞாபகத்தில் இந்த கலர் நான் சூஸ் பண்ணிட்டேன். பட் இதில் சூப்பரான கலர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் அந்த ஒரு இலாய்ச்சி க்ரீன் இருக்கு இல்லையா, அது மஸ்ட்டு ட்ரை கலர் சொல்வேன் நான். அண்ட் ஒரு நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட். இதுவும் எப்படிடா வரும் இந்த அவுட்ஃபிட்டு, அதாவது உள்ள குத்துமா ஃபேப்ரிக்கு, இல்லை எனக்கு காத்தோட்டமாக இருக்குமா இப்போ சம்மருக்கு வியர் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஒரு ஷூட்காக தான் வந்து நான் இதை வந்து வாங்கினேன். நல்லா இருந்தது. இது வந்து நம்ம பைத்தானி ஃபேப்ரிக் சொல்லுவோம்ல, அந்த பைத்தானி சில்க் ஃபேப்ரிக்ஸில் வந்து நிறைய சாரீஸ்லாம் கூட வந்து நம்ம புட்டிக்கில் வந்து சேல் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சாரீஸில் கவுன்ஸ் அண்ட் சல்வார்ஸ் கூட இப்போ நிறைய வந்திருக்கு. அதில் வரக்கூடிய சல்வார் தான் இது. சூப்பராக வந்து இதுக்கு பாக்கெட் இருக்குமான்னு பார்த்தேன், பட் பாட்டமில் வந்து பாக்கெட் கொடுக்கல. நல்ல சாஃப்டாக சில்கியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இப்போ வெயிலெலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும், ஏன்னா இது ஒரு மாதிரி சில்க் டைப் ஆஃப் ஃபேப்ரிக் தான். பட் ஆனால் ஓகே, ரொம்ப ஹெவியாகவோ இல்லைன்னா ரொம்ப வந்து குத்துற மாதிரிலாம் இல்லை. உள்ளே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமும் நல்ல அழகான லென்த்தி பாட்டம் வித் பார்டர் ஒர்க்கு. அண்டு துப்பட்டா வந்து உங்களுக்கு நல்ல ஃபுல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீவிங் ஒர்க்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப லென்த்தியும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது. துப்பட்டா ஒரு மீடியம் லென்த் துப்பட்டா வித் டாசலோடு கொடுத்துருந்தாங்க. ஒன்லி திங் என்னென்னா இதில் வந்து சிங்கிள் ப்ளீட்டில் நீங்கள் வந்து அப்படியே போடும்போது துப்பட்டா நிற்காது. அண்டர் சென்டர் நீங்கள் அதை பின் பண்ணுற வரைக்கும் வலிக்கிட்டே போகும், ஏன்னா சாஃப்டாக இருக்கும் இது. ஸோ நீங்கள் பைக்லலாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதர் போத் சைடு வியர் பண்ணுறதாலும் சரி, சிங்கிள் சைடில் வியர் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பின்னப் பண்ணிக்கணும். ஏன்னா சில துப்பட்டாலாம் நம்மளுக்கு நிற்கும், பட் இது நிற்கவே நிற்காது, அப்படியே வலிக்கிட்டே போகும். மற்றபடி ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும். எனக்கு சிங்கிள் சைடை விட இந்த மாதிரி ப்ளீட் ஸ்டைலில் வியர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் இந்த குட்டி பார்டர் அந்த பட்டை வச்சு அழகாக வந்து வியர் பண்ணும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதுவும் நம்ம வந்து டெம்பிள் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணேன். அண்ட் எஸ், கலர்ஸ் இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது. சூப்பரான கலர்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் டிசைன்ஸும் இருக்குது. உங்களுக்கு அந்த பைத்தானி டைப்லேயே வர மாதிரி முன்னியா பார்டர் வர மாதிரிலாம் கூட துப்பட்டா வச்சு உங்களுக்கு அந்த பார்டர் கலர்லேயும் அவைலபிள் இருக்குது கலர்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் இந்த அவுட்ஃபிட்டு. இதுக்கு ஒரு குட்டியான நெக்லஸ் பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சின்னதாக வந்து ஒரு கோல்டில் வந்து குட்டி ட்ராப்ஸ் பேர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது சிம்பிளாக. மற்றபடி கிராண்டாக ஆக்சசரிஸ் போடணும்ல, இந்த ட்ரெஸ்ஸே கொஞ்சம் நல்லா க்ளோயிங்காக நல்லா ஷைனிங்காக இருக்குது அப்படின்றதுனால. அண்ட் எஸ், எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த அவுட்ஃபிட் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.